Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டே 8 வீடியோ இது. இதுக்கு முன்னாடி 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பற்றி. அது பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், டேபிளை சுத்தம் செய். டேபிளை சுத்தம் செய், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்றத கேட்டிருந்தேன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் க்ளீன் த டேபிள். க்ளீன் த டேபிள். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் இதை இங்கிலீஷில் கேட்குறதுக்கு நாம் ஹவு டு ஐ நோ, ஹவு டு ஐ நோ அப்படின்னு கேட்கணும். செகண்ட் கொஷின், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட். உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட். உனக்கு வேற என்ன வேணும் அதை எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? ஸோ இது நம்ம யாராவது சொல்லும்போது ஒரு இங்கிலீஷ் வேர்டோ ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம்னா வாட் டஸ் இட் மீன், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்கலாம். உறுதியாக தெரியுமா? உனக்கு தெரியுமா இது கன்ஃபார்மா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு உறுதியாக தெரியுமா, ஆர் யூ ஷுர், ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, நான் அதை பார்க்கலாமா? இப்போ கடையில் போகிறீங்க, கடையில் ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது பார்க்கலாமான்னு கடையில் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதை பார்க்கலாமான்னு கேட்குறதுக்கு கேன் ஐ சீ தட், கேன் ஐ சீ தட். எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும். ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் டஸ் இட் டேக், ஹவு லாங் டஸ் இட் டேக் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, இது முடியுமா, இது முடியுமா. இப்போ யார்கிட்டயாவது கேட்குறோம் நம்ம, இதை பண்ணிட முடியுமா, இதை பண்ணிடலாமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறதுக்கு இது முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கணும். நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா இதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஈட், டிட் யூ ஈட். நெக்ஸ்ட் என்ன கேட்போம்? என்ன சாப்பிட்ட, டிட் யூ ஈட், அதுக்கப்புறமா என்ன சாப்பிட்ட இதை எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ ஈட், அவ்வளோதான். வாட் டிட் யூ ஈட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மணி என்ன, மணி என்ன. யார்கிட்டயாவது போயிட்டு மணி கேட்குறோம், மணி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் த டைம். இப்போ மணி என்னன்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, என்ன விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வாட்ஸ் த மேட்டர், வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் கொஷின், நீ அதை கேட்டியா. ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டிருக்கலாம், ஸோ அதை நம்ம கேட்குறதுக்கு நீ அதை கேட்டியா, உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா, நீ அதை கேட்டியா, டிட் யூ ஹியர் தட், டிட் யூ ஹியர் தட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, நீ அவளை பார்த்தியா, நீ அவளை பார்த்தியா இதை கேட்குறதுக்கு டிட் யூ see her, டிட் யூ see her அப்படின்னு கேட்கணும். லாஸ்ட் ஒன், உனக்கு புரியுதா, உனக்கு புரியுதா இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ் சம்மந்தமாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்து இங்கிலீஷை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்